கண்டிப்பா இங்க இருந்து நம்ம திருச்சி போற வரைக்கும் நம்ம என்ன நடக்குது. ஆனா திருச்சி யாருமே நம்மளை கண்டுக்கறல தெரியல. அண்ணா லிஃப்ட் தாங்கண்ணா. அண்ணா கரெக்டா திருச்சி வந்து 120 கிலோமீட்டருக்கு இன்னும் நான் போக வேண்டியது, திருச்சிக்கு போக வேண்டியது. ஹலோ வாய்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மதுரையிலேருந்து போய்கிட்டு இருக்கேன், மதுரையை தாண்டி போய்கிட்டு இருக்கேன். மதுரையிலேருந்து திருச்சி தான் போய்கிட்டு இருக்கேன். நானும் ரிங்கு ரோட்டை தாண்டி வந்துட்டேன், ரிங்கு ரோட்டை தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ புதுசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம பேக்கில் பாருங்களேன், மேப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இருங்க காட்டேன். நம்ம வந்து நம்மளோட லக்கேஜ் கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி தான் நான் மேப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதான் உங்களை காட்டுறேன். ஸோ நிறைய மக்கள் வந்து அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க, யாருமே நம்மளை கவனிக்கலை. கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம திருச்சி போகிற வரைக்கும் நம்ம என்ன நடக்குது, நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை நம்மளால் யாருக்கா ஹெல்ப் பண்ண முடியுதாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். லாரி எல்லாமே அந்த பக்கம் தான் போகுது காய்ஸ், நம்ம வந்து லாரி இந்த பக்கம் வந்தால் மறைக்கலாம். ஆனால் திருச்சி யாருமே நம்மளை கண்டுக்கறல காய்ஸ். யாராவது லிஃப்ட் கொடுங்க. இன்னும் கட்டின தூரம் நம்ம வந்து இதே பார்க்க முடியல, லாரி அங்கே லாங்கில் வருது 2 லாரி. ஸோ மறைச்சு பார்க்கலாம், ஆனால் அந்த பக்கம் தான் போகுது எல்லா லாரியுமே, நம்ம எப்படி மறைக்கிறதுனே தெரியல. அண்ணா லிஃப்ட் தாங்கண்ணா. அண்ணா இந்த மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் நமக்கு அவ்வளோவா லிஃப்ட் கிடைக்கவே மாட்டுதுங்க, ஷியோராக எங்கேயுமே கிடைக்க மாட்டுது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஆட்டோக்காரண்ணா நம்மளை பார்த்து நிற்கிறாரு, என்னன்னு தெரியல, காசு எதுவும் கேட்பாரா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ஆட்டோக்காரர் நம்மளை பார்த்தோன்னே நின்றுட்டாரு காய்ஸ், காசு கேட்பாரா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். காய்ஸ் மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு என்ன பார்த்து நிற்கிறாருன்னு நினச்சேன், சாரி. அவர் ஃபோன் பேசுகிறக்காண்டி நின்றுருக்காரு, அசிங்கப்பட்டான் கோபாலு, சாரிங்க. உதவி கிடைக்குங்கிற ஒரு மனப்பான்மையில் டப்புன்னு பார்த்தா அவர் மலுப்புல போட்டார். அண்ணா திருச்சி வரைக்கும் போகிறேண்ணே, ஏனுக்குள்ளே இறக்கி விடுங்க, எனக்கு போகிறதில் இறக்கி விட்றீங்களா? சரிண்ணே சரி. நானும் ஆட்டோ டிரைவர் தானே, ராமேஸ்வரம் ஆட்டோ டிரைவர், யூடியூப் சேனல். ஆமாண்ணே, நான் ஆட்டோ பையன். ஸோ கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வரைக்கும் போகிறேன், ட்ரிப்பு போகிறேண்ணே, ரொம்ப சந்தோஷம். அந்த மேப்பை பார்த்தா நிப்பாட்டினீங்களா? நல்ல வேலைக்கு மேப். ஆமாம் சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே, சந்தோஷம். இது வரைக்கும் விட்டதே போதுண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஆட்டோ பையன். ஆமாண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. இல்லை இது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன், ஏன்னா நாளைக்கு சாயந்தரம். சரிண்ணே ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இப்போ நடந்தே வந்து நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கிற யானைமலை இருக்குல்ல, அங்கனுக்குள்ளே தான் நிற்கிறோம், அந்த ஈசிஆரில், திருச்சி ஈசிஆரில் தெரியுதா யானைமலை, இதுதான் யானைமலை. ஸோ இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது, அது மதுரை மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் காய்ஸ். நம்மளும் நானும் அடித்து போயிட்டு தான் இருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக திருச்சி வந்து 120 கிலோமீட்டருக்கு இன்னும் நான் போக வேண்டியது, திருச்சிக்கு போக வேண்டியது. ஸோ லாரியெல்லாம் மறைக்கிறேன், யாருமே நிற்கலை, எல்லோரும் லோடு ஏற்றிட்டு அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்காங்க அவசரமாக. அண்ணே கொய்யாப்பழம் கிலோ எவ்வளோண்ணே? 80 ரூபாயா? நல்லா தெளிவாக இருக்குது சரக்கு. சரிண்ணே காய்ஸ் பார்த்துக்கோங்க, நம்ம போக வேண்டிய இடம் திருச்சி 120 கிலோமீட்ரு, அது போக சென்னை இன்னும் 445 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ். நம்ம இன்னும் சென்னை தான் போக வேண்டியது இருக்குது, ஆனால் திருச்சி இன்னைக்குள்ளே ரீச் ஆகணும். இப்போ சொல்கிறேன், ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்குள்ள ஒரு நாள் ஆயிடுது. லிஃப்ட் கிடைக்கிது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நேரம் போகிறதே தெரியல, சரச்சரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணன்னு தெரியல, என் செல்லு வந்து என்ன ப்ராப்ளம் தெரியல, வீடியோ அப்லோட் பண்ணால் லேட் பிக்கப் ஆகுது காய்ஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான், ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டுருக்கோம். இருக்கட்டும், ஏற்கனவே 2 கேன் இருக்கு, அது சரி. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே வேலை தான் பார்க்குறீங்க, ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே இந்த பசங்க மதுரை பசங்க ஒத்தக்கடை பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க, பார்த்துட்டு நமக்கு வந்து ஜூஸும் தண்ணி கேனும் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு காலத்தில் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கோம், இன்றைக்கி நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு உதவி தேவை, நான் ஏற்றுக்கத்தான் ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த வீடியோ பாருங்கள் மறக்காமல் யூடியூப்பில். ஃபைனலாக நமக்கு ஒரு லாரி கிடச்சிருச்சு. ஸோ அந்த லாரி எது வரைக்கும் போகுதுன்னு தெரில, ஃபைனலாக ஒரு லாரி கிடச்சிருச்சு. ஸோ அப்பா திருச்சி வரைக்கும் போகிறீங்களா? இறக்கி விட்றீங்களா? சரிண்ணே. சப்பா ரொம்ப நேரம் கழிச்சு
ஆனால் இது எப்படியா திறக்கிறது? ப்ரோ ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் ஆட்டோ பையன். ராம்நாடு தானா? ராமநாதபுரம் தானா? ராமநாதபுரம் தான் என் மாவட்டம். கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் போகிறேன். ஆமாம் ஆமாம், ஆட்டோ பையன் பேரு. ஆமாம் ஆமாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பாப்பா ஓகே சரி. ஓகே ப்ரோ, ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஓகே லாரி வருது. ஓகே சப்பா. அண்ணா நீங்கள் எந்த ஊருண்ணே? கீழாமலையா? அரியலூர். சரி சரி. காய்ஸ் நமக்கு கரெக்டாக வந்து மதுரையிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். வெயில், சரியான வெயில். மணி ஒரு 12 மணி ஆகுது. ஸோ லாஸ்ட் எண்டு யானமலையை தாண்டி நமக்கு ஒரு அண்ணா வந்து திருச்சி வரைக்குமே போகிறாங்களாம். லிஃப்ட் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து கரெக்டாக 120 கிலோமீட்டர், கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். இங்கே ரிஸ்க் தான் நமக்கு வந்து. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே இவ்வளோ போராட்டமாக இருக்குது. இதை தாண்டி நம்ம எப்படியும் வந்து ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஸோ சாரி, இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி போக போகிறோம் அதுங்கிறத தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட விளாகை. ஸோ ஓகே, நான் திருச்சியில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஃபாலோவர்ஸ் வந்து எங்கள் காலேஜை மட்டும் ஷூட் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் வந்திருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துட்டேன். அல்ட்ரா காலேஜ் மதுரையில் உள்ள பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நமக்கு மோட்டிவேஷனாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, நம்ம திருச்சி வர்றதுக்கு ஒரு வண்டியில் ஏறி வந்தோம், லாரியில். ஸோ காய்ச்சி இப்போ நான் ஹோட்டலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ணன் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. இருங்க காட்டுறேன். உங்கள் ஊருண்ணே? அண்ணே நீங்கள் அரியலூர் தானே? அரியலூர். ஓகே ஓகே. காய்ஸ் உண்மையிலே சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ணனே நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. சைவ சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. நான் திருச்சி விராலிமலை பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நேராக திருச்சியில் இன்றைக்கி ஆல்ட் ஆகிற மாதிரி. என்னடா அவன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டான்னு நினைக்காதீங்க. நான் லெஃப்ட் அண்ட் வாக்கில் தான் வரேன். ஸோ லிஃப்ட்டு கேட்குறப்ப ஒரு லாங் ட்ரிப்பில் எனக்கு ஒரு லிஃப்ட்டு கிடச்சிருது. ஸோ அது சம்திங்கில் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் வந்து வீடியோ தொடர்ச்சியை பாருங்கள். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு போதுமாண்ணே? உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நமக்கு சாப்பாடு வந்து இன்றைக்கி டிரைவர் அண்ணா தான் வாங்கி கொடுத்தாரு. வண்டி அங்கே நிப்பாடி போட்டு ஸோ இந்த டிரைவர் அண்ணா தான் இன்றைக்கி நமக்கு சாப்பாடு, மதிய சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு டயத்தில் ஆட்டோ ஓட்டி இல்லாத மக்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி நான் ஒரு ட்ராவலிங்கில் இருக்கும்போது அந்த பசியோட அருமை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு ஒருத்தவங்க உதவி செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உதவியோட அருமை என்னங்கிறத என்னால் உணர முடியுது. ஸோ அந்த அண்ணன் வந்து உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்தியாக சாப்பிட்டேன். ஸோ இன்னும் கரெக்டாக கொஞ்சம் தூரத்தில் திருச்சி வந்துடும். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் திருச்சி. ஸோ திருச்சி போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், சரிங்களா? வரேன். ஜிபே பண்ணுறேண்ணா. நீங்கள் கொடுக்குறீங்களா? சரி சரி. இப்படியே வந்து திருச்சி சிட்டியில் மெயினில் இறக்கி விட்ருவீங்களாண்ணே? மெயினில் நம்ம போய்க்கிற வேண்டியதான். சரி சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா. காய் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதோட கிளம்புறோம். நான் லாரியில் மறுபடியும் ஏறிட்டு நான் திருச்சி சிட்டியில் போய் இறங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த லாரிக்கார அண்ணன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணது. ஸோ நான் லாரியில் போய் ஏறுறேன். ஓகே, பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுங்க. விட்டீங்க எனக்குள்ள ஆல்ட்டா இல்லப்பா, ஆபீஸ்ல போய் கணக்கு கொடுக்கணும். சரிண்ணா சரிண்ணா. ஆல்ட்டெல்லாம் கிடையாது. சரிண்ணா ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. சரிங்களா, ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுங்க, பாய் சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த ஒரு உதவி மறக்கவே மாட்டேன், சரிங்களா? சரிண்ணே சரிண்ணா ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணே. காய்ஸ் நல்லபடியாக நம்ம திருச்சியில் வந்து இறங்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஸோ மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். நான் இன்னும் சென்னை போக வேண்டியது இருக்குது, ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ், அப்படியே 1 by 1 நான் மேலே கடந்து போகணும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா?